1 கோடிக்கு மேல் தென்னை மரங்கள் உள்ள கோவை மாவட்டத்தில் கொப்பரை கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். 1 கோடிக்கு மேல் தென்னை மரங்கள் உள்ள கோவை மாவட்டத்தில் தென்னை சார்ந்த பல்வேறு தொழில்களில் கொப்பரை தயாரிப்பு முக்கிய பங்காற்றுகிறது. கொப்பரை தரம் பிரிக்கப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் வழியாக எண்ணெய், தேங்காய் பவுடர் ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் ஆண்டுதோறும் கணிசமான வருவாய் கிடைத்து வருவதால் விவசாயிகள் ஆர்வமுடன் தென்னை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் ஆனைமலை, பொள்ளாச்சி, நெகமம் பகுதிகளில் அரசின் ஒழுங்குமுறை கிடங்குகளில் தற்போது அதிக அளவு கொப்பரை தேக்கமடைந்திருப்பதால் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. தினசரி 150 முதல் 160 டன் வரை நடக்கும் கொள்முதல் தற்போது நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொப்பரை கொள்முதல் துவக்குவார்கள் என எதிர்பார்த்து விவசாயிகள் தங்கள் விவசாய தேங்காயையும் கொப்பரையும் தேக்கி வைத்து கொப்பரை கொள்முதலுக்காக விவசாயிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் தரப்பிலோ பருவ மழையால் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இருப்பு உள்ளவை எதிர்பார்த்த விலைக்கு போகவில்லை என்றும் காரணம் கூறுகின்றனர். அடுத்து வரும் மாதங்களில் நிலைமை சரியாகும் என்று தென்னை விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர்.